வணக்கம் டிபிகே டாக்ஸ். சிங்கப்பெண்ணே சீரியலில் லலிதா கதாபாத்திரத்தில் அன்பு அவங்களோட அம்மாவாக நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லலிதாவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்கள நம்ம சின்ன வயசுலேருந்தே பல திரைப்படங்கள்லையுமே பார்த்துருப்போம். இவங்களோட உண்மையான பேர் அஞ்சு. 1975 மார்ச் 23 இவங்க சென்னையில் பிறந்திருக்காங்க. தமிழ், மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழி திரைப்படங்கள்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவங்க தன்னோட 4 வயதுலேருந்தே சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சு அவங்க சினிமாவுக்கே ரொம்பவும் எதேர்ச்சியாக தான் வந்திருக்காங்க. அஞ்சு அவங்களோட அத்தை சினிமாவில் நடிச்சிருக்காங்க. 6-60 வரை திரைப்படத்தில் ரஜினி அவங்களோட தங்கையாக அஞ்சு அவங்களோட அத்தை தான் நடிச்சிருப்பாங்க. இதோட 100வது நாள் செலிப்ரேஷனில் அஞ்சு அவங்களும் வந்து கலந்துருக்காங்க. அப்போது மகேந்திரன் அவர்கள் ஒரு திரைப்படத்திற்கு அஞ்சு அவங்கள போல் ஒரு குழந்தை எதிர்பார்த்துருந்தாங்க. அப்போது அஞ்சு அவங்கள நடிக்க சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் அஞ்சு அவங்கள நடிக்கிறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் சம்மதிக்கலை. அதுக்கப்புறம் அவங்களோட சம்மதத்தை வாங்கின இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் 1979 தேசிய விருது பெற்ற உதிரிப்பூக்கள் திரைப்படத்தில் ஹீரோயினோட மகளாக ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட குழந்தை நட்சத்திர கதாபாத்திரங்களில் அஞ்சு அவங்க நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக கேளடி கண்மணி திரைப்படத்தில் ரொம்பவும் பெஸ்ட் ரோலில் இவங்க நடிச்சிருப்பாங்க. 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருந்தாலும் 1980 பொல்லாதவன் திரைப்படத்தில் ரஜினி அவங்களோட மகளாக ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இதே போல் கர்ஜனை, காளின்னு 3 திரைப்படங்களில் ரஜினி அவங்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அஞ்சு அவங்க. இதே போல் பொய் சாட்சி, அரங்கேற்ற வேலை, முந்தானை சபதம், அன்புள்ள மலரே இப்படி பல திரைப்படங்கள்லேயுமே அஞ்சு அவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பல திரைப்படங்களில் இவங்க ஹீரோயினாக அடுத்த கட்டத்துலேயும் நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி 1988 ருக்மிணின்ற கேரள திரைப்படத்தில் இவங்க நடித்ததுக்காக பெஸ்ட்டு கேரளா ஸ்டேட் ஆக்ட்ரஸ்ன்ற விருதுமே அஞ்சு அவங்க பெற்றாங்க. 1995 இவங்க டைகர் பிரபாகர்ன்றவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவரும் பிரபல திரைப்பட நடிகர் தான். முத்து திரைப்படத்தில் ரஜினி அவங்களுக்கு ஈக்குவலாக வில்லனாக நடிச்சிருப்பார். டைகர் பிரபாகர் அவங்களுக்கும் அஞ்சு அவங்களுக்கும் அர்ஜுன்ற ஒரு மகனும் பிறந்திருக்காங்க. சில கசப்பான விஷயங்களால் இருவரும் ஒரே வருடத்துலேயே விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டாக அஞ்சு அவங்க அர்ஜுன் அவங்கள வளர்த்துருக்காங்க. அஞ்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் 1999 சித்தி சீரியலில் வைதேகிங்கிற கதாபாத்திரத்தில் தான் முதல் முறையாக அறிமுகம் வராங்க. இதுக்கப்புறம் சூளம், செல்வி, மகராசின்னு தொடர்ந்து சீரியல்கள்லேயுமே ரொம்பவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க அஞ்சு அவங்க. அஞ்சு அவங்கள நமக்கு நல்லா தெரிஞ்ச திரைப்படங்கள் எதுனா விவேக் அவர்களோட நடித்த சில காமெடி திரைப்படங்கள் தான். ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடியே ஹீரோயினாக குழந்தை நட்சத்திரமாக நடித்து சிறப்பான நடிகையாக பல விருதுகளும் பெற்றவங்க தான் அஞ்சு அவங்க. சிங்கப்பெண்ணே சீரியலில் இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.